ஸோ இந்த கார் வாங்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன சொல்றது, ரொம்பவே வந்து ஒரு தேவை மாதிரி மாறிட்டு இருக்கு. முன்னாடி காலகட்டத்தில் இந்த கார் வச்சிருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். டூ வீலர்ஸ் வந்து என்ன சொல்றது நிறைய வச்சிருப்பாங்க, கார் வச்சிருக்கிறவங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இன்னைக்கு என்னன்னா டூ வீலர்ஸுங்கிறது 100% ஆயிடுச்சு. ஸோ டூ வீலர் இல்லாத ஆளுங்கிற மாதிரி மாறிடுச்சு. அப்ப கார் வச்சிருக்கிறவங்களும் பார்த்தா இன்னைக்கு மேக்சிமம் பேர்கிட்ட வந்து பார்த்தோம்னா வந்து கார் இல்லாதவங்க தான் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மெயினா இன்னைக்கு சொல்றது என்னன்னா, ஒரு ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்பல்சரியா வந்து ஒரு கார் தேவை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பா கார் வேணும், கார் இல்லாம முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு மேரேஜ் ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னாலே கார் ஒரு எலிஜிபிலிட்டி, சாரி கார் ஒரு நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. அப்ப இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்றது, காசு இருக்கிறவங்கள பத்தி வந்து கவலையே கிடையாது. ஸோ அவங்களுக்கு கார் வந்து வாங்குறதுனால லாஸா இல்லை அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாங்கிற ஒரு கொஸ்டின் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஆள், ஒரு மிடில் கிளாஸ்னா என்ன சொல்லலாம், ஒரு 30,000 to 50,000 சேலரி கையில வர ஆள், நான் சொல்றது ஒரு 10,000 20,000 நீங்க முன்ன பின்ன வச்சுக்கோங்களேன், டேக் ஹேண்ட் சொல்றேன், கையில வர சம்பளம் இருக்கிற ஒரு ஆளு ஒரு கார் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்போ இதுல வந்து மெயினா என்ன அப்படின்னா, சொந்த வீடு மேக்சிமம் ஒரு ஆளுக்கு இருக்கு அப்படின்னா மேபி வந்து அவங்க அப்பா அம்மாவே வந்து கட்டியிருக்கலாம், இல்ல அவரே வந்து ஒரு லோனை போட்டு ஆல்ரெடி கட்டி பாதி முடிச்சிருக்கலாம், இல்ல சேவிங்ஸ்ல வந்து வச்சிருக்கலாம். அப்படின்னா அப்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு சொந்த வீடு இருந்தாலே வந்து ஒரு பாதி பிரச்சனை வந்து அவங்களுக்கு முடிஞ்சது. அப்போ அவங்க வந்து மேபி வந்து ஒரு காருக்கு வந்து லோனோ இல்ல ஒரு பணத்தை சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட வந்து அது வந்து பெருசா வந்து தெரியாது. பட் ஒருத்தங்களுக்கு வந்து சொந்த வீடுங்கிறதே இல்லை, அப்போ அவங்க அதுக்குள்ள கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா, அப்ப காருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஃபியூச்சர்ல சொந்த வீடு வேணும் இல்ல வாங்க போறாரு தேவை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ரெண்டு பாரத்தையும் அவங்களால தாங்க முடியுமா, அந்த இஎம்ஐ பிரச்சனையில அவங்களால சமாளிக்க முடியுமாங்கிறது வந்து ஒரு ஃபேக்டர் இருக்கு. இன்னொன்னு காரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அது வந்து ஆசைக்கு வாங்குறாங்களா தேவைக்கு வாங்குறாங்களாங்கிறது இருக்கு. ஸோ தேவை இருக்கு அதனாலதான் வாங்குறாங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் நம்ம வந்து ஒரு பர்பஸ் சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆசைக்காக தான் வாங்குறாங்கன்னா ஆசைக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா மெட்டீரியல் திங்ஸுக்கு நம்ம ஆசைப்படுறோம், அது மூலமாதமா நமக்கு வந்து லைஃப்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருதுன்னு சொன்னா அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஒரு காரே நம்ம வாங்குறோம், ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கலாம், இல்ல 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கலாம், எனக்கு தெரிஞ்சு 20 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க ஆட்டோமேட்டிக் காருன்னு. பட் அவங்களுக்கு வந்து அதுக்கான சந்தோஷம் கொஞ்சம் நாட்கள் தான் வந்து இருக்கும், இல்ல மேபி கொஞ்சம் மாதங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து பெருசா வந்து அந்த இது தெரியாது. ஸோ அதுதான். ஸோ இது வந்து தேவைங்கிறத நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இப்போ கண்டிப்பா வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறோம். அப்ப கண்டிப்பா ஒரு டூ வீலர் போறதை விட கார்ல போனா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா வந்து கண்டிப்பா வந்து கார் வந்து ஆல்வேஸ் சேஃப்டி. டூ வீலருங்கிறது அவ்வளவு வந்து ஒரு ரிஸ்கா தான் இருக்கு டெய்லி நம்ம போறது. அதே மாதிரி மழை காலமோ வெயில் காலமோ நமக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷனா இருக்கும். வெயில்ல வண்டி ஓட்டும் போது நமக்கு அது கஷ்டமா இருக்கு, அகைன் மழையிலையும் வந்து இதாகுது. ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து கார் வந்து ப்ரொடெக்ஷன் தான். அகைன் வந்து இந்த கார் வந்து என்ன அப்படின்னா, சரி அப்ப ஃபேமிலிக்காக வந்து நீடு இருக்கா அப்படின்னா, ரெகுலரா வந்து நம்ம ஃபேமிலி வந்து வீக்கெண்ட்ஸ்ல போறோம், இல்ல அடிக்கடி நம்ம ஊருக்கு போறோம், அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. ஊருக்கு நம்ம போற ஊர்களும் வந்து என்ன சொல்றது, ஒரு லாங் ஜேர்னி அப்படின்னா அது வந்து ட்ரெயின்ல போனாலே பெட்டர். அது ஒரு நைட்டு ஏறி காலையில இறங்குற மாதிரி இருக்கு, ஒரு 10 hours ஜேர்னி இல்ல ஒரு 12 hours ஜேர்னி அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து ட்ரெயினே வந்து பெட்டரா இருக்கும். அங்க காரை வந்து நம்ம பகல் பூரா போனாலும் வந்து கஷ்டம், நைட்டு பூரா போனாலும் அந்த கம்ஃபர்டபிலிட்டி வராது. அப்ப நம்ம ரெகுலரா வந்து ஒரு ஊருக்கு போறோம், இல்ல ஏதோ ஒரு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ரெகுலரா போவோம், அது ஒரு 2-3 hours ஜேர்னி அப்படின்னா அங்க வந்து கார் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அங்க வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ போறதை விட கார் வந்து இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த காருன்னு சொல்லும்போது தான் நம்ம திரும்பி அந்த சொந்த வீடோட கனெக்ட் பண்றோம், பார்க்கிங் ஸ்பேஸ். ஸோ நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்து நம்ம அதை பிளான் பண்ணி வாங்கியிருந்தாலோ இல்லை கட்டியிருந்தாலோ பார்க்கிங்கோட அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். இல்ல நம்ம ஒரு ரெண்ட் ஹவுஸுக்கு நம்ம வந்து போய் இருக்கோம், அங்கேயும் வந்து பார்க்கிங் இல்ல பார்க்கிங் தனியா பே பண்ற மாதிரி இருக்கு, இல்ல ரோட்ல வந்து அந்த கார் நிக்குது அப்படின்னா அது பெரிய ரிஸ்க். ஏன் வந்து நான் சொந்த, அப்ப நீங்க கேட்கலாம் ஏன் ரெண்ட் ஹவுஸ் வந்து பார்க்கிங் அவைலபிளா வந்து நம்மளால பண்ண முடியாதுன்னு. அப்படி கிடையாது. சொந்த வீடு நம்மளுடைய லைஃப் ஒரு மாதிரி செட்டில்டு, நம்மளுடைய ஜாப் ஒரு மாதிரி செட்டில்டு ஜாப், அந்த இடத்த விட்டு மாற்றங்கள் இல்லை அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்.
இல்ல சொந்த வீடுங்கிறது கிடையாது, நம்ம வாடகை வீட்டுல தான் வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம போற வாடகை வீடுல வந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த கார் பார்க்கிங்கும் ஒரு ஃபேக்டரா நம்ம பார்க்கணும். மேபி அங்க வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கும், கார் பார்க்கிங் இருந்தா அவ்வளவு ரேட்டுமாங்க, அப்ப நம்ம அதுக்காகவே வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு வந்து பெரிய ஒரு ரீசனா இருக்கும். இன்னொன்னு வந்து அகைன் ஆஃபீஸ்லயுமே நம்ம போய் வேலை செய்யற இடத்துல பார்க்கிங் இருக்கா அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகமா வந்து வேலை செய்யற இடத்துலயுமே வந்து பார்க்கிங் ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. டூ வீலர்னா பிரச்சனை கிடையாது, அகைன் கார் பார்க்கிங்கிறது அங்கேயும் ஒரு இஷ்யூவா இருக்கு. இல்லைன்னா அவங்க ஆஃபீஸ் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ எங்க நிப்பாட்டிக்க, அது உன்னுடைய ப்ராப்ளம்ன்றவாங்க. ஸோ அதையும் வந்து பார்க்கணும். அப்ப நீங்க வேலை செய்யற என்ன சொல்றது ஆஃபீஸ் லொகேஷனும் பர்மனண்டா இருக்கணும், அங்க உங்களுக்கு கம்பல்சரியா வந்து பார்க்கிங்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இது இருந்தாதான் வந்து நல்லது. பட் இன்னைக்கு நம்ம சென்னையில பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ரோட்ல ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல ரோட்டை வந்து மறிச்சிட்டு கார் நிக்குது. அது ரைட்டா தப்பான்னு கேட்டா என்ன சொல்றது, ரோடுடைய என்ன சொல்றது, ரோடே வந்து பாதி ரோடு வந்து போயிருது. அது கவர்மெண்ட் எப்ப அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னைக்காவது கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைன் மாதிரி போட்டாலோ இல்ல அதுக்கு அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலோ அன்னைக்கு வந்து மக்கள் கஷ்டப்படுவாங்க, அவ்வளவுதான். ஸோ அப்ப ரோடுங்கிறது கார் நிப்பாட்டக்கூடாதான்னா, நீங்க ஏதோ 1 hour 2 hour நிப்பாட்டுறீங்க, எங்கேயோ போயிட்டு வரீங்க அப்படின்னா தெரியாது. பட் நீங்க ஃபுல் டே காரை வந்து ரோட்ல தான் நிப்பாட்டுறீங்க, ஒரு ஹாலிடேல பூரா நிக்குது இல்ல நைட்டு பூரா நிக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து சரிபடுங்கிறது தெரியாது. மெயினா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடையும் மழை பெய்யும் போது அந்த டிசம்பர்ல ஃபிளட் ஆகும்போது கார் எல்லாம் தான் மிதக்குது, அதனால கண்டிப்பா வந்து கார் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் அப்ப அந்த பார்க்கிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் அப்ப இது மாதிரி நம்ம சொன்ன மாதிரி. பட் கார்ல போறது டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஆஃபீஸுக்கு ரொட்டீனா நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா டிராபிக். டூ வீலர்னா கண்டிப்பா ஒரு 10 minutesல போறது வந்து, அதே நம்ம வந்து ஒரு கார்ல போறோம்னா 20 to 25 minutes ஆகும். அகைன் அந்த ரூட்டை பொறுத்து இருக்கு. ஸோ அது நம்ம பார்க்கணும். ஸோ இவ்வளவு ஆப்ஷனும் பார்த்து தான் காரை வாங்கணும். இது எதுவுமே பார்க்கல, எல்லாரும் வச்சிருக்காங்க நானும் வச்சிருக்கேன், இல்ல அதை வச்சிருந்தாதான் எனக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அது பிரயோஜனமாவும் கடைசியில இருக்காது. அதே மாதிரி அது ஒரு பாரமாவும் வந்து மாறிடும். ஸோ அதனால கார் வாங்கணுமா வாங்கக்கூடாதா மிடில் கிளாஸ் அப்படின்னா, அது வந்து இந்த மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு, இத்தனை ஃபேக்டர்ஸையும் யோசிச்சு வாங்கணும். இன்னொன்னு ஆசைக்கு தயவு செய்து வந்து வாங்காதீங்க, தேவைக்கு வாங்குங்க. ஸோ ஆசைங்கிறது என்ன சொல்றது, ஆசைங்கிறது எப்படி வச்சுக்கலாம்னா, இன்னைக்காவது ஆசைனா மேபி நம்ம கேப் புக் பண்ணி போய்க்கலாம். ஈவன் நிறைய கூட இப்ப நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மளே காரை வந்து ரெண்ட் மாதிரி எடுத்து ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கூட நம்ம கேஸ் டு கேஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 7 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இல்ல ஒரு 15 ரூபா அந்த மாதிரி பணத்தை போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கா இல்ல அது பாரமா மாறுதாங்கிறது பார்க்கணும். ஏன்னா வந்து திரும்பி வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம வந்து அதே அந்த ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்குறோம் இல்ல கோல்டு வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எப்ப வித்தாலும் நமக்கு அட்லீஸ்ட் போட்ட பணமாவது கிடைக்கும். பட் ஒரு கார் வாங்கி நம்ம வந்து விற்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது, எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு அதுல ஒரு 100%ங்கிறது வாய்ப்பு இல்லை. அங்கேயே நமக்கு ஒரு 50 to 60% கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட் தான், அவ்வளவுதான். ஸோ அதனால அந்த ரீசேல் வேல்யூங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை தவிர இன்சூரன்ஸ் நம்ம வந்து என்ன சொல்றது, டோல் இது பண்றது, அது தவிர வந்து நமக்கு வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அந்த செலவுகள்லாம் இருக்கு. இது அத்தனையுமே அதே தான். இத்தனை ஃபேக்டர்ஸும் பார்த்துட்டு நமக்கு இதனால பிரயோஜனமா இருக்கு, நமக்கு பர்பஸ் இருக்கு அப்படின்னா கார் வாங்கலாம். இல்லைன்னா கார் வாங்காம இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியா இருக்கிறதே நல்லது. வேணுங்கிறப்போ கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல நம்ம கேப் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பணத்தை வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ இல்ல சேவிங்ஸா வந்து வச்சிருந்தாலோ அது வந்து நமக்கு நல்லது. இன்னொன்னு வந்து சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பொதுவாக கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, எல்லாருமே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போங்கிறாங்க. அது மெயின் ரீசன் வந்து பொல்யூஷன் தான். அப்ப இது வந்து எல்லாருமே வந்து காருன்னு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்கிற டிராபிக் பிளாக்ல அதிகமாகும். அகைன் பொல்யூஷனுக்கும் வந்து அது வந்து இதாகும். ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, என்னுடைய கருத்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டூ வீலருங்கிறது ஒரு மஸ்ட்ங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் ஆஃபீஸ் போறதுக்கு கொஞ்சம் டூ வீலர் இருந்தாதான் எல்லா இடத்துக்கும் போறது வர்றதுக்கு நமக்கு முடியுது. டூ வீலர் போக முடிஞ்ச அளவு டூ வீலர் போங்க. அதை தவிர வந்து காமன் டிரான்ஸ்போர்ட் நமக்கு எங்க பஸ் ட்ரெயின் இதெல்லாம் வந்து அவைலபிளா இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணுங்க. அது இல்லாத இடத்துக்கு நீங்க டூ வீலர்லயோ இல்ல பிரைவேட் வெஹிக்கிள்லயோ போங்க. ஏன்னா அது நமக்கு காஸ்ட் சேவிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து நம்ம பொல்யூஷன் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றோங்கிறது இருக்கு. நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது எதுல போறோங்கிறது கிடையாது. ஸோ அந்த இதுல போனாதான் அவங்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து என்ன சொல்றது, நம்ம நடந்துக்கிற விதத்துலையும் நம்ம மைண்ட்லயும் நம்மளுடைய ஆட்டிடியூட்லயும் தான் இருக்கே தவிர நம்ம எதுல போறோங்கிறது இல்லை. ஸோ அதனால காரு வேணுமா வேண்டாமாங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான் அது என்னோட ஆசைன்னு சொல்லி தேவையில்லாத வந்து என்ன சொல்றது பாரத்தை வந்து இழுத்து விட்டுக்காதீங்க. வீடியோவை இதோட முடிச்சுப்போம். இதுவும் கடந்து போகும், எண்ணம் போல் வாழ்க்கை. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். குட் பை.